இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ரோஸ் வெனரணி இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும், முடிவு வரும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. விதைத்தவன் ஓய்ந்து அமர்ந்து விட்டாலும் அவன் விதைத்த விதைகள் ஒரு நாளும் ஓயாது. மண்ணை முட்டிக்கொண்டு மேலே எழும்பி வந்து விவசாயிக்கு தன் பலனை கொடுக்குமாம் அவன் விதைத்த விதை. ஆம் நண்பர்களே, இயேசு நாம் செய்த ஜெபங்களையும் சிந்திய கண்ணீரையும் நீங்கள் எடுத்த உபவாசங்களையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாமே மறந்து போயிருப்போம், இயேசு நினைவில் வைத்திருப்பார். என் மகள், என் மகன் இந்த ஆண்டு இந்த தேதியில் இந்த மணி நேரத்தில் இதற்காக ஜெபித்தாள், நான் அவளுக்கு அவனுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சரியான வேளையில் ஆண்டவர் இயேசு பதில் தருவார். நீங்கள் உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். ஜெபிக்க ஜெபமாலைகளை துதி மாலைகளை சொல்ல மறக்காதீர்கள். கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியுமா சொல்லுங்கள்? அதனால் நேரமும் உடல் நலனும் தான் வீணாகும். பிறரை குற்றம் சாட்டுவதும் வீண். என்மேல் தப்பு இல்லை, உன்னால் தான் இது இப்படி நடந்தது, அன்றே நான் சொல்வதை நீ கேட்டிருந்தால் இன்று நாம் நன்றாக இருந்திருக்கலாம் என்பதாய் பிறரை குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்கள். புத்தியுள்ளவர்கள் இவற்றை செய்ய மாட்டார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. உங்கள் விலையேற பெற்ற நேரத்தில் ஜெபத்தில் செலவிடுங்கள், ஜெப மாலையில் செலவிடுங்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் இந்த மே மாதம் முழுவதும் ஜெபமாலையை தேடி தேடி கேளுங்கள். விடைகளை மாத கடைசியில் நிச்சயம் பார்ப்பீர்கள் நண்பர்களே. இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? நீண்ட விவாதத்திற்கு பிறகு திருத்தூதர் பேதுரு ஒரு முக்கிய உண்மையை சொல்லுகிறார். கடவுள், அதாவது இயேசு, யாரிடமும் வேறுபாடு பார்க்கவில்லை. பிற இனத்தவருக்கும் தூய ஆவியை அளிக்கிறார். நம்பிக்கையால் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டாரே தவிர விருத்த சேதனம் செய்தவனை ஏற்றுக்கொள்வேன், விருத்த சேதனம் செய்யாதவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இயேசு ஒரு நாளும் சொல்லவில்லை என்று சொல்லித் தருகிறார்கள். மீட்பு பெறுவதற்கு தேவையற்ற சடங்குகள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். பின்னர் யாக்கோபு இதை உறுதிப்படுத்தி பேசுகிறார். கடவுளிடம் இயேசுவிடம் திரும்புகிறவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், விருத்த சேதனம் செய்ய கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று திருச்சபை அன்று முடிவு செய்கிறது. மீட்பு என்பது இயேசுவின் அருளால் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமே தவிர, அவனுடைய மன மாற்றத்தால் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமே தவிர, அவன் செய்யும் விருத்த சேதனம் போன்ற சடங்குகளால் அல்ல நண்பர்களே. சில நேரங்களில் நாம் கூட மற்றவர்களுக்கு தேவையற்ற விதிமுறைகளை போடுவோம். நாம் தான் பெரிய பதவியில் இருக்கிறோம், இந்த குடும்பத்தில் என் பேச்சை என் சொல்லை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்று காட்டிக்கொள்வதற்காகவே இங்கு இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், நடக்க வேண்டும், பழக வேண்டும், வாழ வேண்டும் என்று கண்டிஷன்ஸ் போடுவோம். இது தேவையே இல்லை என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது சரி இல்லை என்று சொல்லித் தருகிறது. வீட்டிற்கு புதிதாக வரும் ஒரு மகளிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சற்றே சிந்தித்து பார்ப்போம். தன் வீட்டை பெற்றவர்களை விட்டு வரும் பெண்ணுக்கு நாம் ஆறுதலாக அன்பாக இருக்க வேண்டாமா? அதே போல நீங்கள் ஒரு உயர்வான பணியில் ஆபீஸில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் புதிதாக பணிக்கு வருபவர்களிடமும் நீங்கள் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேலை தெரியாதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
பெருமையோடு நீங்கள் சொல்லிக் கொடுக்காமல், நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நோஷனோடு நீங்கள் இல்லாமல், சற்றே தாழ்மையாய் ஓரிரு மாதங்கள் நீங்கள் சொல்லித் தந்தீர்கள் என்றால் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். உங்கள் மீது அவர்களுக்கு பெரிய மரியாதை ஏற்படும். இதைத்தான் இயேசு அன்று சொல்லிக் கொடுத்தார். வெளிப்புறத்தை அல்ல, உள்ளத்தையே நான் பார்க்கிறேன். ஒருவர் உண்மையாக மனம் மாறினால் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு நம் வாழ்க்கைக்கு சடங்குகள் மூலம் சுமையை ஒரு நாளும் கூட்ட மாட்டார். நம் சுமையை குறைக்கத்தான் இயேசு வந்தார், என்றும் வாழ்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு விஷயத்தை பேசுகிறார். என் தந்தை, அதாவது இயேசுவுடைய தந்தை, என்னை நேசிப்பது போல நானும் உங்களை நேசிக்கிறேன் என்கிறார். எவ்வளவு அழகான கம்பேரிசன் பார்த்தீர்களா? அவர் நம்மை சாதாரணமாக நேசிக்கது இல்லையா, தெய்வீக அன்புடன் நம்மை நேசிக்கிறார். அதனால்தான் அந்த அன்பில் நிலைத்திருக்க நாம் எப்போதும் ஆசைப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மோடு திருப்பலி வாசகங்கள் மூலம், நம் சேனல் மூலம் நம்மோடு பேசுகிறார் அல்லவா? அந்த காரியங்களை பின்பற்ற வேண்டும். அப்போது அந்த தெய்வீக அன்பு நம் மீதும், நம் பிள்ளைகள், குடும்பம், வேலை, பிசினஸ் மீது நிலையாயிருக்கும். தரித்திரம் எதுவும் நம் வீட்டில் தங்காது. எப்போதும் சுபிட்சமும் ஆசீர்வாதமும் ஜெப சத்தமும் பாடல் சத்தமும் சிரிப்பும் நம் குடும்பத்தில் இருக்கும். ஆனால் இயேசுவின் கட்டளைகளை பின்பற்று என்று ஒரு நாளும் இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் சொல்லித் தருவார், அவ்வளவுதான். நமக்கு இஷ்டமிருந்தால் நாம் பின்பற்றலாம், இல்லை என்றால் விட்டு செல்லலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது இயேசுவோடு நிலைத்து இருப்பதில்தான் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவர்களை நேசித்தால்தான் அவர்கள் கூறும் வழிமுறைகள் நம் கண்களுக்கும் நம் காதுகளுக்கும் புலப்படும். அதை மாணவர்கள் பின்பற்றும் போது அவர்களும் வாழ்க்கையில் செட்டில் ஆவார்கள், உயர்வார்கள். தன் மாணவர்கள் நன்றாக செட்டிலாகி விட்டார்களே என்று பார்க்கும் ஆசிரியருக்கும் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா? இப்படி ஒரு மாணவன் உயர வேண்டும் என்றால் அவன் ஆசிரியரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் கூட பல நாள் நினைத்து பார்ப்போம், இன்று நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால் அன்று என் ஸ்கூல் எனக்கு செய்ததுதான், என் டீச்சர்ஸ் எனக்கு செய்ததுதான் என்று நாம் என்றாவது நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவதுண்டு. அது மிகவும் உண்மை நண்பர்களே. அன்று நீங்கள் கட்டளைகளை கீழ்ப்படிந்ததால் தான், ஒழுக்கமுடன் பயின்றதால் தான் இன்று நல்ல ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள். இதையேதான் இயேசுவும் சொல்லுகிறார். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னோடு இணைந்திருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. அன்பில் நிலைத்தால், இயேசுவின் அன்பில் நிலைத்தால் வாழ்வை முழுமையாக நம்மால் மாற்ற முடியும் நண்பர்களே. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இயேசுவுக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆம் நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போற்ற மறக்கக்கூடாது, புகழ மறக்கக்கூடாது. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வசனம் இருக்கிறது அல்லவா? நீங்கள் அன்றாடம் இயேசுவை புகழ புகழ, திருப்பாடல்களை கேட்க கேட்க, துதி மாலைகள், கத்தோலிக்க 1000 துதி மாலைகளை நீங்கள் கேட்க கேட்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும். நீர் தரும் மீட்பு நாள்தோறும் எங்கள் வாழ்க்கையில் அறிவிக்கப்படட்டும் இயேசுவே. பிற இனத்தாருக்கு உம்முடைய மாட்சியை நாங்கள் எடுத்துரைக்கும்படியாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றும். அனைத்து மக்களினங்களுக்கும் நீர் வியத்தகு செயல்களை செய்யும் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். வேற்றினத்தாரிடையே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த பெருமையான செயல்களை, வலிமையான செயல்களை நாங்கள் எடுத்து கூற மறவாமல் இருக்க அருள் செய்யும். ஆண்டவரே இயேசுவே, நீரே ஆட்சி செய்கின்றீர். பூவுலகு உறுதியாக நிலைத்திருக்கிறது என்றால் அது உமது கிருபையால் தான். என் வீடும் பணியும் நிலைத்திருக்கின்றது என்றால் இன்று நான் நிலைத்து நிற்கின்றேன், உடல் சுகத்துடன் இருக்கின்றேன். என் கண்கள் காண்கின்றது, என் காதுகள் கேட்கின்றது, என் வாய் பேசுகின்றது, என் கை கால்கள் நலமுடன் இருக்கின்றது என்றால் அதற்கு உம் கிருபையே காரணம் இயேசுவே. அசைவுறாமல் மாண்டு போனவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்று வரை நீதி வழுவாமல் என்னையும் என் குடும்பத்தையும் மறவாமல் காத்து வருகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென்.
ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.